தொடங்குவதற்கு முன்பாகவே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் பாதிக்கப்படுகின்ற எந்தெந்த துறை அதிகமாக பாதிக்கப்படுகின்ற அறிவு அவர் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வேளாண் துறை சார்பாக இப்போ நம்முடைய அனைத்து மாவட்டங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து துறையினராக ரெடியாக தயாராக இருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 7093 ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. மழை அதிக அளவு இப்போ என்ன சொல்லப்போ 33% மேல் பாதிப்புகள் இருந்தால் அது கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்க முடியும். அந்த அடிப்படையில் பொது உடனடியாக அந்தந்த துறை அந்தந்த தோட்டக்கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அக்ரி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் தயார் நிலையில் வந்து கணக்கெடுக்கின்ற பணியில் இருக்கிறார்கள். இப்போ முதற்கட்டமாக இப்போ இந்த 19 மாவட்டங்களில் மழைகள் கூடுதலாக பெய்து கொண்டிருக்கிறது. நெல்லை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 3989 ஹெக்டேர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் சூழப்பட்டிருக்கின்ற மக்காசோளம், நிலக்கடலை இதெல்லாம் தண்ணீர் சூழப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட தகவல் அடிப்படையில் பழைய மழைக்கு வந்து 33% மேல் பாதிப்புகள் இருந்தால் அதற்கு நிவாரணங்கள் தருவதற்கு உடனடியாக என்பது உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. அதிகாரிகளும் அதே போலதான் தண்ணீரால் இப்போ என்ன செய்யணும், தண்ணீரால் எந்தெந்த பகுதி தண்ணீரால் சூழப்படுதோ அதெல்லாம் பதிவு வைக்கின்ற பணியில் துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறை சரி, நீர்வளத்துறை சார்பாக அந்த அதிகாரிகள், தோட்டக்கலைத்துறை, அதுபோல அக்ரி டிபார்ட்மெண்ட் அவர்களும் இருக்கிறார்கள். தண்ணீர் வந்து ஒரு 5-6 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வடியாமல் இருந்தால்தான் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து இயற்கை சட்டம் அது உரிய நடவடிக்கைகள் குரல் எழுப்புவதற்கு முன்பாகவே முதல்வர்கள் உத்தரவிடுகிறார். அதனாலதான் இப்போ விவசாயிகள் குறைகள் இல்லாமல் திருப்தியாக இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் அதிக அளவில் இயற்கையால் பாதிக்கப்படுது. இந்த முறை பாதிப்பு வந்து காப்பதற்கு என்ன நாங்கள் இப்போ அந்த மாவட்ட நிர்வாகத்தினாங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியர் எனக்கு அனைத்து அதே போல காவல்துறை கண்காணிப்பு எல்லா துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து பேசி என்னென்ன பணிகள் நீர் வடிவதற்கு உரிய நடவடிக்கை இருக்கணும், தயார் நிலையில் காவல்துறை சார்பாக நடவடிக்கை தீயணைப்புத்துறை ஈடுபடுத்தப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். புயல் எடுத்தாலும் நீர் அதிகமாக நீர் நின்றாலும் அதை மக்களை காப்பாற்றுவது, அது முகாம்கள் சிறப்பு முகாம்கள் பாதிக்கப்படுகிற மக்களை தங்குவதற்கு இடம் கண்டறியப்பட்டு அந்தந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அடிக்கடி ஏற்படுகின்றது. அந்தந்த எந்தெந்த பகுதியில் ஸ்பாட் எந்தெந்த பகுதி நீர் தேங்கும் என்பதை கண்டறியப்பட்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக அதிகாரிகள் அந்தந்த பகுதி அந்தந்த 400க்கு மேற்பட்ட இடங்கள் 400 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் அந்த துறை அனைத்து துறையுடைய அதிகாரிகள் பொறுப்பு அதிகாரிகளாக அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அதே போல மரம் இருந்தால் அதுக்கு மரத்தை வளர்ப்பதற்குரிய இயந்திரமும் தயார் நிலையில் இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இருக்கிறது. பொறியியல் அக்ரி இன்ஜினியரிங் பொறியியல் துறை சார்பாக அது டிராக்டர்கள், ஜேசிபி இது போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் இருக்கிறது. உடைய மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.